Next, marks of a godly man. ஒரு தேவ மனுஷனுடைய அடையாளங்கள். Okay, these are some of the things I look for to recognize a real man of God. ஒரு உண்மையான தேவ மனிதனை கண்டுபிடிப்பதற்கு நான் இந்த வழிகளை பின்பற்றுகிறேன். Number 1, is he a humble person? முதலாவது அடையாளம், அவர் ஒரு தாழ்மையான நபரா? That's the primary mark of a godly man. ஒரு தேவபக்தியுள்ள மனிதனுடைய பிரதானமான அடையாளம் அவன் தாழ்மையா இருப்பான். He will make you feel important and equal to him. நீங்கள் முக்கியமான நபர் என்று நீங்கள் உங்களை உணர வைப்பான், உங்களுக்கும் சமமானவர் தான் அவர் என்று உணர வைப்பான். That is how Jesus so even spoke to adulteresses and இப்படிதான் இயேசு இருந்தார். bad people. அவர் பாவ மனிதர்களிடத்திலும் விபசாரிடத்திலும் பேசும்போது அப்படிதான் பேசினார். Secondly, what is his attitude to money? இரண்டாவது அடையாளம், பணத்தின் மீது அவருக்கு இருக்கக்கூடிய மனப்பான்மை என்ன? Any preacher who is even slightly interested in your money is not a godly man. உங்களுடைய பணத்திலே கொஞ்சமாகிலும் விருப்பம் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஊழியரும் தேவ மனிதன் அல்ல. Any church that is interested in collecting your money, most important, is not a godly church. உங்களுடைய பணத்தையே வசூல் செய்வதற்கு குறியா இருக்கக்கூடிய எந்த ஒரு சபையும் தேவனுடைய சபை அல்ல. And I would ask also, does he preach holiness and live in holiness? அவர் பரிசுத்தத்தை பிரசங்கிக்கிறாரா, பரிசுத்தத்திலே வாழ்கிறாரா? And if he is married, I would ask, how does he live with his wife? Are his children God fearing? அவர் திருமணமான ஒரு நபராக இருந்தால் அவருடைய மனைவியோடு கூட எப்படி வாழ்கிறார்? அவருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களா இருக்கிறார்களா? Why do I say that? ஏன் இதை சொல்கிறேன்? Because our children know us better than everybody in the church. சபையில் இருக்கக்கூடிய மற்ற யாரை காட்டிலும் நம்முடைய பிள்ளைகள் தான் நம்மை நன்றாக அறிந்திருக்கிறார்கள். So if a man's children are not following the Lord, it's probably because they have not seen the father following the Lord in the house. ஆகவே ஒரு மனிதனுடைய தகப்பன் அவர் ஆண்டவரை பின்பற்றவில்லை என்று சொன்னால், so those are the marks of a really godly man. ஒரு பிள்ளைகள் தேவனை பின்பற்றவில்லை என்று சொன்னால் அவரும் பின்பற்றவில்லை என்று அர்த்தம். ஆகவே இவைகள் தான் தேவ பக்தியுள்ள மனிதனுடைய அடையாளங்கள். And I don't care whether he has got preaching gifts or other gifts, those are secondary. அவருக்கு பிரசங்கிக்கக்கூடிய வரம் இருக்கிறதா இல்லையா என்பதை பற்றிலாம் நான் அக்கறைப்படுவதில்லை. அவைகள் எல்லாம் இரண்டாமான காரியங்கள். Because there are many godly people who cannot preach well. எனக்கு தெரியும் சில தேவ மனிதர்கள் அவர்களால் நன்றாக பிரசங்கிக்க முடியாது, but they live well. ஆனால் நல்ல வாழ்க்கை வாழ்கிறார்கள். So these are some of the primary marks. இவைகள் தான் சில பிரதான அடையாளங்கள். I would also say that he is a man who is really can love people. மக்களை உண்மையாலுமே நேசிக்கக்கூடிய மனிதராக இருக்கிறாரா? He can love his enemies, he can love brothers, சகோதரர்களை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதராய். Even though he may not agree with people in other churches, he loves believers in other churches also. மற்ற சபையிலே உள்ளவர்களோடு கூட பல காரியங்கள் ஒத்துக்கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் அந்த சபையில் உள்ளவர்களையும் நேசிக்கக்கூடியவராய் இருப்பார். That is a really godly man. அப்படிப்பட்டவர் தான் உண்மையாலுமே தேவ மனிதர். Those are the type of people I would like to fellowship with. இப்படிப்பட்ட மக்களோடு கூட தான் நான் ஐக்கியப்பட விரும்புகிறேன்.